Hello friends, welcome to Car Trainers, Personalized Car Training Services. Viewers, today we have a trainee in our academy. அவங்க own பண்ணிருக்கிற vehicle Maruti Suzuki Swift manual transmission vehicle. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு 6th day of class. இந்த வீடியோல நீங்க பார்க்க போற டாஸ்க் வந்து moving on a bumper to bumper traffic from OMR to Central Railway Station. Peak timeல traffic roadல beginners drive பண்ணும்போது அவங்க என்ன மாதிரியான மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதுதான் இந்த வீடியோல நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். முதல்ல அவங்க கிட்ட நான் சொல்லியிருக்கிறது பேனிக் ஆகக்கூடாது. ஏன்னா பிகினர்ஸோட மென்டாலிட்டி வந்து இனிஷியலா இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பயந்துடுவாங்க. ஏன்னா எல்லா சைட்ஸ்லயுமே வெஹிக்கிள்ஸ் ரொம்ப க்ளோஸா இருக்கும், சேஃப் டிஸ்டன்ஸ் இருக்காது, ரொம்ப கிராம்பியான மூவ் பண்ற மாதிரி இருக்கும். முதல்ல அவங்களோட மைண்ட் செட் வந்து ரொம்ப கூல் அண்ட் காமா இருக்கணும், ஸ்டடியா இருக்கணும். கிளச் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லோ கியர் மெயின்டெனன்ஸ்ல கிளச்லேயே தான் மூவ் பண்ணணும். இப்போ சோஃபார் நம்ம ட்ரைனிங் வந்து ஃபர்ஸ்ட் கியர்ல கிளச்லேயே தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரேக் மேல ஜஸ்ட் கால் இருக்கணும், பட் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. லீவ் த கிளச், ப்ரெஸ் த கிளச் தான் கான்செப்டே. ஸ்டீரிங்கை வந்து டைட்டா ஹோல்ட் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சைடில் தான் வெஹிக்கிள் க்ளோஸாக வரும்போது நம்ம ஸ்டீரிங்கை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டோம்னா நம்மளால அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியாது. அதனால ஸ்டீரிங் எப்பவுமே ஜென்டலா லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணிக்கணும். பின்னாடி யாராவது ஹார்ன் அடிச்சாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம பேனிக் ஆகக்கூடாது. செகண்ட் போட்டுக்கோங்க. இப்போ செகண்ட் போட்டுட்டு கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணுவோம், ஆக்சிலேட்டர் வேண்டாம். அவங்க ஹார்ன் பண்றதே எதுக்காக இருக்கும்? முன்னாடி இருக்கிற வெஹிக்கிள் கொஞ்சம் ஸ்பேஸ் ஃபில் பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் ஹார்ன் பண்ணுவாங்க. இந்த ரோட்ல வந்து எதர் லெஃப்ட் சைட் ஆர் ரைட் சைட் நம்ம கரெக்டா ஒரு லேன் எடுத்துட்டு அந்த லேனோட மூவ்மெண்ட்ல தான் நம்ம டிரைவ் பண்ணணும். முன்னாடி இருக்கிற வெஹிக்கிளுக்கு நம்ம கொஞ்சம் சேஃப் டிஸ்டன்ஸ்ல தான் டிராவல் பண்ணணும். அந்த வெஹிக்கிள் ஸ்லோ பண்ணாங்கன்னா நம்ம அந்த டிஸ்டன்ஸ்ல ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷனா இருக்கணும், சடனா பிரேக் பிரஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் நமக்கு பின்னாடி வர வெஹிக்கிள் ரொம்ப க்ளோஸாவே தான் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம சடனா பிரேக் பிரஸ் பண்ணிட்டோம்னா அவங்க நம்மள ஹிட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு, ரியர் கொலிஷன் ஆக சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம எப்பவுமே வந்து ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ்ல மூவ் பண்றது நல்லது. ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள். இந்த மாதிரி பம்பர் டிராஃபிக்ல இந்த ஆட்டோ பார்த்தோம், சடனா உள்ள வந்தாரு, இந்த மாதிரி யாராவது வராங்களா அப்படிங்கறத நம்ம ஆன்டிசிபேட் பண்ணிட்டே போகணும். ஸோ லெஃப்ட் ஃப்ரேம் அண்ட் ரைட் ஃப்ரேம் கால்குலேஷன், இந்த ரெண்டு ஃப்ரேமுக்கு நடுவில் யாராவது வர மாதிரி இருந்தால் எய்தர் நம்ம அவங்களுக்கு வழி கொடுத்துடலாம், எஸ்ன்னு நம்ம அலோவ் பண்ணிடலாம், எஸ் தியரி. நோ அப்படின்னா நல்லா ஹார்ன் பண்ணிட்டு அவங்க நிப்பாட்டிட்டு மூவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் கியர். ஒன்ஸ் வெஹிக்கிள் ஃபுல்லா ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னாலே கம்பல்சரி ஆகி நம்ம ஃபர்ஸ்ட் கியர்ல தான் இருக்கும். நம்மளோட இன்டீரியர் மெக்கானிசம்ஸ் கரெக்டா இருக்கணும். ஸோ நம்மளோட லெக் வந்து பெடலை கண்ட்ரோல் பண்ணணும், ஹேண்ட் வந்து ஸ்டீரிங்கை கண்ட்ரோல் பண்ணணும், நம்மளோட ஐஸ் வந்து விஷுவலைசேஷன் ஆன் தி ரோட்ல இருக்கணும். ரோடோட அமைப்புக்கு தகுந்தாப்புல, ரோட்ல இருக்கிற மூவ்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல நம்மளோட மெக்கானிசம்ஸ் இங்க ஒர்க் ஆகணும். அதே சமயத்துல ஆன்டிசிபேட்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இடத்துல ஏன் நிக்கிறோம் அப்படின்னா சைட்ல 2 wheelers கண்டினியூஸா வந்துட்டே இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம அவங்க ஃப்ரேம்குள்ள வந்து ஸ்லோ பண்ணா மட்டுமே தான் we have to consider that. நம்ம ஃப்ரேம்ல இருந்து வெளியில இருந்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. அதே சமயம் per மினிட்டுக்கு 3 to 4 times லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் நம்ம கம்பல்சரியா பார்க்கணும். சைட்ல எந்த வண்டி வரா, எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கான், எவ்வளவு க்ளோஸா இருக்கான்றதையும் நம்ம பார்க்கணும். இதுல முக்கியமா வந்து எக்ஸஸ் ஆக்சலரேஷனோ இல்ல சடன் பிரேக்கிங்கோ நம்ம அழுத்திடக்கூடாது. எக்ஸஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிடக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ நமக்கு லெஃப்ட்ல ஒரு வெஹிக்கிள் இருக்காரு, அந்த வெஹிக்கிள் அவாய்ட் ஆகிற அளவுக்கு நம்ம லிட்டில் பிட் ஆஃப் ரைட்ல வரணும் அப்படின்னா அவ்வளவுதான் வரணும், எக்ஸஸா திருப்பிடக்கூடாது. நமக்கு ஸ்பேஸ் ரொம்ப கிராம்பியா இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க ஸ்பேஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம மூவ் பண்ணலாம். கொஞ்சம் லெஃப்ட்ல வந்துக்கோங்க நீங்க. எஸ், இன்னொரு லைட் லெஃப்ட்ல வந்துக்கோங்க. ஏன்னா ரைட் சைட்ல அந்த எல்லோ வெஹிக்கிள் கொஞ்சம் க்ளோஸா இருக்காரு. பர்ஃபெக்ட். நான் இதுல ஸ்டோலிக்கும் அதே மாதிரி நம்ம ட்ரெயினிங் கிட்ட நான் சொல்லியிருக்கிறது லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட்லயோ ரைட்லயோ நான் அவங்கள வர சொல்லியிருந்தேன்னா எந்த சைட்ல அப்டக்கிள் இருக்கு, எதுக்காக நான் வர சொல்றேன்றதையும் அவங்க பார்க்கணும். அதே சமயம் அந்த சைடு மிரரும் பார்க்கணும். எந்த சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்றாங்களோ, லெஃப்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணாங்க லெஃப்ட் மிரர், ரைட்ல அட்ஜஸ்ட் பண்ணா ரைட் மிரர். அந்த சைட்ல எந்த வெஹிக்கிள்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ணணும். இன்கேஸ் அங்கே அப்டக்கிள்ஸ் இருந்ததுன்னா அவங்க வெயிட் பண்ணணும். அந்த அப்டக்கிள்ஸ் மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஷி ஹஸ் டு மேக் அ மூவ். இனிஷியலா நம்மளால வந்து எல்லாமே ஒரே சிச்சுவேஷன்ல ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா செக்ரிகேட் பண்ணிக்கிறோம். ஸ்டீரிங் கண்ட்ரோல், கிளச் கண்ட்ரோல், லோ கியர் மெயின்டெனன்ஸ், வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டை கரெக்டா ஆன்டிசிபேட் பண்ணிக்கிறது, ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன் அண்ட் வெஹிக்கிளோட அலைன்மெண்ட் கரெக்டா மூவ் பண்றது. இப்போ இந்த இடத்துல நம்ம இப்போ அந்த ஸ்விஃப்டோட அலைன்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவருக்கு பின்னாடியே மூவ் பண்ணலாம் நம்ம.
நம்மளோட ஃப்ரேம்குள்ளே தான வெஹிக்கல்ஸ் வர மாதிரி இருந்தால் மட்டுமே we have to consider them. அண்ட் ஸ்டீரிங்கோட ஹோல்டிங் ரொம்ப ஜென்டலாக இருக்கணும். ஸோ வியூவர்ஸ், நம்மக்கிட்ட எந்த கண்ட்ரோல்ஸுமே கிடையாது. we don't have any controls. ஸோ இந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரெயினி கிட்ட நான் கிளியராக இந்த ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணுங்கள். உங்களுக்கு மெக்கானிசம்ஸ் தெரியும். கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்கள். எந்த சுச்சுவேஷனில் கிளச்சை ஸ்பீடாக ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா வெஹிக்கிள் வந்து ஜம்ப் ஆகி ஆஃப் ஆகிடும். அண்ட் கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது பிரேக் மேலே கால் இருக்கக்கூடாது. ஸ்டாப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அவர் உங்கள் ஃப்ரேம்குள்ளே இருக்காரு. எஸ், இந்த மாதிரி க்ளோஸாக டூ வீலர்ஸ் இருக்கும்போது அவங்களோட கால் வந்து வெளியில் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரேமுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்ததுன்னா நம்ம டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி நம்ம க்ளோஸாக போகக்கூடாது. எந்த வெஹிக்கிளுக்கும் ஒரு க்ளோஸ் ட்ராவல்லே இருக்கக்கூடாது. நம்ம அது ஃப்ரண்ட்லேயும் இருக்கட்டும், இல்லை ரியர்லேயும் இருக்கட்டும், இல்லை சைட்ஸ் ஆஃப் த வெஹிக்கிள்லேயும் இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு கிராஜுவலாக மூவ்மெண்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்து செகண்ட் போட்டுக்கோங்க விடுவீங்க. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடைச்சிருக்கும். how we are training the clients, how the clients are getting trained from City Car Trainers. உங்ககிட்ட வெஹிக்கிள் இருந்ததுன்னா உங்களோட லொக்கேஷனில் வந்து உங்கள் காரில் சொல்லிக் கொடுக்கலாம், ப்ரொவைடட் நீங்கள் லைசன்ஸ் ஹோல்டராக இருக்கணும். உங்ககிட்ட கார் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட அகாடமியில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேட்ச்பேக் டு MPV செக்மெண்ட் வரைக்கும் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் நீங்கள் கற்றுக்கலாம். நம்மளோட அகாடமி சூஸ் பண்ணுறதுக்குள்ள அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, வித்தவுட் கண்ட்ரோல்ஸ், உங்களோட வெஹிக்கிளாக இருந்தாலும் நம்மளோட வெஹிக்கிளாக இருந்தாலும் நம்மகிட்ட கண்ட்ரோல்ஸ் இருக்காது. நீங்கள் வந்து செல்ஃபாக எவாலுவேட் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க டிரைவிங்கில். அண்ட் டே பை டே நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸை வந்து கான்செப்ட் வைஸ் நம்ம உங்களுக்கு புரிய வைக்கும் போது அதை ரெக்டிஃபை பண்ணலாம் நம்ம. ஸோ சில பேருக்கு வந்து கியர் ஷிஃப்டிங்கில் ப்ராப்ளம் இருக்கும், சில பேர் கிளச் ரிலீசிங்கில் இருக்கும், ஸ்டீரிங் கண்ட்ரோல் இருக்காது, வெஹிக்கிளோட அலைன்மெண்ட் தெரியாது, ஜட்ஜ்மெண்ட் தெரியாது. ஸோ இது எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து அதுக்கு சொல்யூஷன் கொடுப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா சிட்டி கார் ட்ரெயினர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ.